சாமியே சரணம். நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா புல்மேட்டு பாதை, பெரியார் சத்திரம். நீங்கள் எங்கே இருந்தாலும் குமுளி அங்கேருந்து பெரியார் சத்திரம் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் அப்படின்னு கேளுங்க. அதாவது புல்மேட்டு பாதை ஆரம்பமான இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற அந்த இடம் தான். அங்கேருந்து ஜீப் சவாரி இருக்குது. 50 ரூபா தனியாக வந்தால். தனியாக ஜீப் எடுத்திங்கன்னா 500 ரூபாயும், ஷேர் பண்ணி 50 ரூபாயும் கேட்பாங்க. நேராக இங்கே வண்டி விட்டுருவாங்க. இங்கேருந்து புல்மேட்டு பாதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெரியார் சத்திரம் அங்கேருந்துட்டு சபரிமலைக்கு 12 கிலோமீட்டர் மேப்பில் காமிக்கும். ஆனால் ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா 17லேருந்து 18 கிலோமீட்டர் ஆகுது. அங்கே ஒரு இடத்துல வழித்தடம் பிரியும். அதை நான் மேப்பில் காமிச்சிருக்கேன். அந்த தடத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த இடம் தான். இங்கேருந்து ரைட்டில் பிரிஞ்சு போகணும். ஸோ அங்கேருந்து போனால் நம்ம சபரிமலை அடையலாம். மற்றும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குது. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் இந்த வருடம் புல்மேட்டு பயணத்தை ஆரம்பித்தோம். அது போக விதைப்பந்துகள் இந்த மலையில் விதைக்கப்பட்டது. மொத்தமாக விதைப்பந்துகள் அடைந்திருக்கிறது. மேற்கொண்டு எங்களுடைய சிவபயணம் தொடரும். நன்றி. இந்த புல்மேட்டு பாதையில் போகிறதுக்கு தேவையான வசதி தண்ணி நம்ம தான் எடுத்துக்கிட்டு போகணும். யானைகள் நடமாட்டம் இருக்குது. முக்கியமாக கவனிங்க, யானைகள் இருக்குது. கூட்டமாக யானைகள் மேய்ஞ்சதை நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். அதை நாங்கள் அதில் வீடியோ பதிவில் வச்சுருக்கேன். நல்லா ஒரு சிறப்பான ஒரு பயணம் இது. நல்ல ஒரு பாதை. கொஞ்சம் மழையும் பெஞ்சது. காத்தோட்டம் நல்லா இருந்துச்சு. களைப்பு எதுவும் தெரியல. நீரோடை ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். அங்கங்கே பர்மிஷன் நல்ல அந்த புக்கிங்கோட சேர்த்து பர்மிஷனோட வாங்க அலோவ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் கையில் எதுவுமே இல்லாமல் பியூராக வாங்க. அதாவது பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா எரியக்கூடிய பொருள், போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எதுவும் கொண்டு வராதிங்க. எல்லாத்தையும் முன்கூட்டி எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா நேரம் நம்மளால் சேவ் பண்ண முடியும். புல்மேட்டு பாதை ஆரம்பிக்கிற பாதை பகுதி இதுதான். நன்றி. சீட் போட்டுட்டே வராங்க. எத்தனை பால் போட்டுருக்கீங்க வரைக்கும்? சாமி அவங்க முறையாக வைக்கிறாங்க. கரெக்டா? இதான் ஏன பாதம். போயிருக்கு கீழே காலை பார்த்து கீழே. இப்போ எங்கே வந்திருக்கோம்? 5 கிலோமீட்டர் வந்துருக்கோம். நம்ம அப்போ முன்னாடி சொல்லு. 5 கிலோமீட்டர் வந்துடும். கேப் போடு தலையில். பார்க்க போற? என்ன பார்க்க போற? எங்களுக்கு அப்பா ஒரு பெரிய கூட்டம் பங்க. இப்ப கிளியரா இருக்கு. வேற லெவலு. ஏன்னா எத்தனை யானை பாத்தீங்க? ஓடிடும். நம்மளை பார்த்துட்டு ஓடி வரும்.
வருதா இங்க வருதா இங்க வரல, அது வேற எங்கேயும் போகுது. அங்க பாரு, ஓடுது பாரு. போய் தெரியுது இவன் நடந்து போகுது. அழகா நீங்கள் இப்போ பார்க்குற இடம் புல்மேட்டு பாதையில் பாதி வழியில் இருக்கும். 5 கிலோமீட்டர். இங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். இங்கே நம்ம ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் நம்மளை ரோந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க போக ஹெல்த்துக்கும் அவங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கேரளா கவர்மெண்ட் நல்லா இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு. சேஃப்டியாக நம்ம நடந்து போகலாம். பாதுகாப்பான இடம் தான். நல்ல இயற்கை சூழல், நல்ல அமைதியான அருமையான இடம். இயற்கைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம சாமி தரிசனம் பண்ணுறது இன்னும் நமக்கு நல்லது கண்டிப்பாக அமையும். இந்த இடம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு வருவோம். அந்த டோக்கனில் இங்கே ஒரு சீல் போட்டு அகைன் நீங்கள் வந்துட்டு நம்மளை வழி அந்த பக்கம் அனுப்புவாங்க. ஏன்னா இந்த டோக்கன் நீங்கள் காமிச்சிங்கன்னா சன்னிதானத்தில் 18 படியில் கூட்டத்தில் நிற்காமல் நமக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. புல்மேட்டு பாதையாக வரவங்களுக்கும் பெரிய பாதையாக வரவங்களுக்கும். ஸோ நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த சிவபயணம் இன்னும் 5 கிலோமீட்டர் தான் வந்தாச்சு. இன்னும் 2 சாமி தரிசனம் நன்றாக முடிந்தது. நன்றி. புலிமேடு இடம் தான்டா இது. அதனால இதுக்கு பேர் புலிமேடு. வாங்க போகலாம். புலிமேடு.